நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? உங்கள் சேலரியிலேருந்து பிஎஃப் டிடக்ட் ஆகுதா? ஆனால் பிஎஃப்னால் என்ன, இபிஎஃப்னால் என்ன? உங்கள் ஃப்யூச்சருக்காக கவர்மெண்ட் சேமித்து வைக்கிற பணம் எங்கே போகுது தெரியுமா? இன்றைக்கி இதெல்லாம் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே. இந்த சேனலில் நம்ம ஆன்லைன் டிஜிட்டல் சர்வீசஸ் பிஎஃப், யுஏஎன், இபிஎஃப்ஓ, வித்ட்ரால், பென்ஷன் எல்லாத்தையும் சிம்பிளாக தமிழில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இபிஎஃப்ஓனா என்னன்னு பார்க்கலாம். இபிஎஃப்ஓனா எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். இது கவர்மெண்ட்டால் இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு அங்கீகாரம் பெற்ற நிறுவனம். இந்தியாவில் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்காக ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ் அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுற டிபார்ட்மெண்ட் தான் இபிஎஃப்ஓ. பிஎஃப் ஸ்கீம் முழுவதையும் ரெகுலேட் பண்ணுற அதிகாரப்பூர்வ அமைப்பு இது. பிஎஃப்னா என்ன? பிஎஃப்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட். நீங்கள் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு மாதம் வர உங்கள் சம்பளத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பிடித்தமாகும். அது உங்கள் பேரில் பிஎஃப்பில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேரும். இந்த சேவிங்ஸ் ஃப்யூச்சரில் உங்கள் பயன்பாட்டுக்காக நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஏதாவது எமர்ஜென்சி அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் எவ்வளோ காசு கட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். கான்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சர். பிஎஃப்பில் 2 கான்ட்ரிபியூஷன் இருக்கும். எம்ப்ளாயியோட சேலரியோட பேசிக் சேலரியிலேருந்து 12% பிடிப்பாங்க. அதே மாதிரி எம்ப்ளாயரும், அதாவது நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியும் உங்களுக்காக 12% அவங்க சார்பாக கட்டுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் கட்டுற 12%த்தில் ஒரு பகுதி பென்ஷன் ஸ்கீமுக்கு போகும். இதுதான் பிஎஃப்போட பேசிக் கான்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சர். உதாரணத்துக்கு நம்ம ஒரு கணக்கு பார்க்கலாம். உங்களோட அடிப்படை சேலரி, அதாவது பேசிக் சேலரி 15,000ன்னு வச்சுக்குவோம். அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். உதாரணம், உங்கள் பேசிக் சேலரி 15,000னா அதில் உங்கள் பங்காக 12% பிடிப்பாங்க. அதாவது 15,000த்தில் 12%ங்கிறது 1,800 ரூபாய். இதே மாதிரி 12% எம்ப்ளாயர், அதாவது நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியும் உங்களுக்காக கட்டுவாங்க 1,800 ரூபா. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 3,600 ரூபா வரும். ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 43,200 ரூபா. இது கான்ட்ரிபியூஷன் மட்டும். இதுக்கு மேலே உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆகும். அதனால் இதை நீங்கள் ரொம்ப நாள் உங்கள் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, காசை எடுக்காமல் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் உங்கள் எதிர்காலத்துக்கு கிடைக்கும். ஏன் இபிஎஃப்ஓ இம்பார்ட்டன்ட்? எதுக்காக பிஎஃப் நமக்கு பிடிக்கணும்? எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வயசானதுக்கப்புறம் ஒரு வேளை உங்களால் சம்பாதிக்க முடியல, வீட்டில் உங்களுக்கு யாரும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற பட்சத்தில் பிஎஃப்பில் இருக்கிற அமௌண்ட் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு பென்ஷனாக கிடைக்கும். எமர்ஜென்சியாக இருக்கும்போதும் நீங்கள் முழுசாக விட்ரால் பண்ணிக்கலாம். வயசானதுக்கப்புறம் பென்ஷனாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அது நீங்கள் எப்போ எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து, உங்களோட வயசை பொறுத்து. குறிப்பிட்டு நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் சர்வீஸை முடிச்சுக்கிறீங்க அப்படின்னா
நீங்கள் அந்த பென்ஷன் அமௌண்ட்டை மொத்தமாக விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் 10 வருஷம் சர்வீஸ் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மாதம் மாதம் உங்கள் பென்ஷனாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதனால் பிஎஃப் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் யூஏஎன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நன்றி.